Hi friends, Bashas kitchenல இன்னொரு வீக்கெண்ட் ரொட்டீன் vlogல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன். அதோட சேர்த்து நான் யூஸ் பண்ற பாத்திரங்களோட ஒரு சில ரிவ்யூஸ் வந்து இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பாத்திரங்கள் வந்து கண்டினியூஸா நீங்க எல்லாருமே என்னோட வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அதோட ரிவ்யூ எப்படி இருக்கு, அது வந்து யூசேஜ் நான் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் வந்து அதை நம்ம வந்து ஃபியூச்சர்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டனில் கொஞ்சம் செடியிலலாம் வந்து மாவு பூச்சி நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மருந்து தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. மழை பெஞ்சு கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிச்சு. நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஈவினிங்காக இருக்குது. ஸோ வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் இந்த மாதிரி தான் எங்களோட வீக்கெண்ட்ஸ்லாம் போகும். செடிக்கு வந்து மருந்து தண்ணியை ஊற்றும் போது 5:30க்கு அப்புறம் தான் ஊற்றணும், சன் செட் ஆனதுக்கப்புறம் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நீம் ஆயில் வந்து நான் எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெத்தட்ரல் ரோடில் ஹார்டிகல்ச்சர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வாங்கியிருந்தோம். அங்கே 2-3 செடி அப்புறம் வந்து சீட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதுலேருந்து வளர்த்தது தான் இந்த வெண்டைக்காய் செடி எல்லாமே. ஸோ அதில் போட்டு இந்த வெண்டைக்காய் செடி, சாமந்தி பூ கூட ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்துச்சு. பட் சாமந்தி பூ வந்து ரொம்ப வெயிலில் கருகிருச்சு, அதனால வந்து அதை எடுத்து போட்டுட்டோம். இன்னொரு சீட்ஸ் வந்து சாமந்தி பூவோடது வேற ஒரு கம்லால போட்டு வச்சுருக்கேன், பட் அது இன்னும் வளரல. ஸோ இப்போ தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நீம் ஆயிலை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். டேரெக்டாக அப்படியே வந்து அந்த ஆயிலை வந்து நம்ம டேரெக்டாக பிளான்ட் மேலே ஊற்றக்கூடாது. அதை வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி செடி மேலே ஊற்றணும். சன்ஃப்ளவரில் அதுக்கப்புறமா வந்து பிரிஞ்சாலில் வந்து நிறைய அந்த மாவு பூச்சி சின்ன சின்னதாக வருது. பட் இப்போ வந்து நான் இந்த ஆயில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்து வேறு ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீக்கில் பார்க்கலாம் எப்படி வந்து நம்மளோட இந்த மாவு பூச்சியெல்லாம் போகுதா அப்படின்றத. ஸோ எல்லா செடியிலையும் இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுறணும். அதே மாதிரி சன் செட்டுக்கு அப்புறம் தான் தெளிக்கணும் இது அப்படின்னு சொல்லி அந்த ஹார்டிகல்ச்சர்லேயே சொன்னாங்க. அதனால ஒரு 6 o'clock அப்புறமா வந்து இது இந்த மாதிரி நாங்கள் தெளித்து விட்டுட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து கீரை ஏதாச்சும் பறிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு முந்தின நாள் அந்த செடியில் மட்டும் இந்த மாதிரி மருந்து நீங்கள் ஊற்றாதீங்க. இல்லாட்டினா எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் அதை கழுவ வேண்டிய அவசியம் வந்துடும். அதனால் எந்த செடி இல்லை எந்த பூ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே எடுக்க போகிறீங்களோ அதில் மட்டும் மருந்து ஊற்றாமல் மற்றது எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுட்டேன். நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்க வந்து பாருங்கள், நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன செய்கிறதுனே தெரியல அவங்க 2 பேருக்கும். என்னோடய வீடியோவை பார்த்துட்டு வீடியோவில் நம்ம வரப்போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய சாட்டர்டே போச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெகுலர் ரொட்டீன் தான். தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் வந்து லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையெல்லாம் கிடையாது. அப்படியே ஜாமானெல்லாம் நான் அடுக்கி வச்சுருக்க மாட்டேன். இருந்தாலும் வந்து இந்த சில பாத்திரங்கள் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது நீங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கர்ஸ் தான். நான் வந்து ஆக்சுவலாக 4 ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் அலுமினியமோடது இருக்குது. பட் அதில் வந்து இப்போ விசில் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 அலுமினியம் சின்னதும் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் ஒன்று இருக்குது, அது வந்து பெருசு. அது நீங்கள் என்னோட நிறைய நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ் அப்புறம் பிரியாணி ரெசிபீஸில் பார்த்துருப்பீங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கடாயில் 2 கடாய் இருக்குது. இந்த பெரிய கடாய் வந்து நான் ரெகுலராக குழம்பு கூட்டுறதுக்காக வைக்கிறது. அதே மாதிரி சின்ன கடாயில் வந்து ரசம் கூட்டுறதுக்கு அந்த மாதிரியும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பாடு வேக வைக்கிறதுக்கும் அந்த கடாய் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செராமிக் பேன், இது மேயரோடது. இதில் வந்து நம்ம ரொம்ப ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் சார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது செய்யலாம். அதே மாதிரி நான் வெஜிடேரியனில் வந்து சார்ட்டட் சுக்கா ரெசிபீஸ்லாம் செய்கிறதுக்கு இந்த பேன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அடியில் நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால. இந்த பேன் வந்து பட்டர்ஃப்ளையோட சாட்டே பேன் தான் இதுவும். இது வந்து நம்ம நார்மலாக காய்கறியெல்லாம் சார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து என்னோடய ஃபேவரட். இது வந்து மேயரோட பிரியாணி பாட். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய வீடியோஸில் நான் வந்து காமிச்சிருப்பேன் இதில். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் லிட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டீம் வெளியே போகிறதுக்கான நம்மளுக்கு லிட்டும் இருக்கும். அதனால வந்து பிரியாணி வந்து ஒரு கிலோ கிட்ட இந்த பிரியாணி வந்து இதில் நம்ம செஞ்சிடலாம். 1 கிலோவுக்கு மேலே செய்கிறதுக்கு வந்து நான் டேக்ஷா வச்சுருக்கேன். ஸோ அந்த பாத்திரங்கள்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக கவர் பண்ணுறேன். ஸோ மெயின்
மெயினாக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கர், கடாய், அப்புறம் வந்து இந்த செராமிக் பேன் இதுதான். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து இது வந்து 6 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். ஸோ இதில் வந்து நம்ம 1.5 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்யலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ஆனால் ஸ்டீல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அலுமினியம் பாத்திரமும் நான்ஸ்டிக் பாத்திரமும் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சின்ன ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு 2 பேர் இல்லை 3 பேருக்கு பருப்பு செய்கிறதுக்கு, சாம்பார் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதே மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஏதாச்சும் கூட்டு செய்ய போகிறோம், கேபேஜ் கூட்டு, புடலங்காய் கூட்டு அந்த மாதிரி செய்கிறோனாலும் இந்த சின்ன ப்ரெஷர் குக்கர் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய ஸ்டீல் கடாய் பார்த்திங்கன்னா குழம்பு கூட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் சாம்பார், மீன் குழம்பு எல்லாமே செய்வேன். ஆனால் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீல் அப்படின்றதுனால இது நம்ம லோலேருந்து மீடியம் வரைக்கும் ஃப்ளேமில் தான் வந்து வேக வைக்க முடியும். நம்ம நான்ஸ்டிக்லேயோ இல்லை அலுமினியம்லையோ எப்படி வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு சமைக்கிறோமோ அந்த மாதிரி சமைக்க முடியாது. ஏன்னா ஸ்டீல் கடாய் அப்படின்றதுனால நம்மளுக்கு சைடில் எல்லாம் ப்ரௌன் ஆயிரும். அதனால வந்து நம்ம இதை லோ ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப நல்லா வதங்குமா அப்படின்னும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து எப்படி நீங்கள் ஒரு முட்டை தொக்கு செய்யும் போதோ இல்லை வெங்காயம் தக்காளி தொக்கு செய்யும் போது நீங்கள் வந்து எப்படி நல்லா வதக்குவீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வதக்கணும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஸ்டீல் கடாய்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு மேட்சிங்கான மூடி கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ என்னோட இட்லி பாத்திரத்தில் இருக்கிற அந்த இட்லி பாத்திரம் மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பட் இதுக்கு வந்து மேட்சிங்காக தான் இருக்குது. அந்த நம்மக்கிட்ட அந்த பாத்திரத்தோட மூடி இல்லை அப்படின்னா அது மூடி வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் காய்கறியோ இல்லை இந்த மாதிரி குழம்பு கூட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த கடாயை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு மீன் குழம்புலாம் செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சூடு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த கைப்பிடி வரைக்கும் நம்மளுக்கு சூடு வராது. துணி இல்லாமலே வந்து இந்த கடாயை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்னர்லேருந்து இன்னொரு பர்னருக்கு மாற்றி வைக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த கடாயில். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டீல் கடாயோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டி நகர் இருக்கு இல்லையா, அங்கே ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ரத்னா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான் இந்த கடாய். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவேன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இதில் ரொட்டீனாக வந்து இதை நான் வந்து பீத்தாம்பரி போட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனால நல்லா பலன்னு இந்த ஸ்டீல் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டீல் கடாய் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே பார்த்து வாங்குங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் குழம்பு கூட்டுறதுக்கு. மீன் குழம்புலாம் வச்சிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பாட்டம் பெருசாக இருக்கிற நீங்கள் வந்து ஸ்டீல் கடாய் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா மீன் நம்மளுக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று வராமல் நல்லா வந்து பாட்டமில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி லன்ச் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லன்ச்சில் பார்த்த மாதிரி நீங்கள் சாம்பார் தான் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பவுடரை கொஞ்சம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் ரெசிபி வந்து நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டு சேர்த்துக்க போகிறோம். தக்காளி அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. ஸோ சுக்கா மாதிரி தான் நம்ம இது செய்ய போகிறோம். ஸோ சுக்கா ரெசிபீஸ், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரியான ரெசிபீஸ்க்கு வந்து நீங்கள் இந்த செராமிக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செராமிக் பேன் வந்து மேயரோடது. நீங்கள் எல்லாருமே நிறைய என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் கூட ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு தடவை புலாவ் செஞ்சேன். அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரிசி வந்து அடியில் பிடிக்காமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த செராமிக் ஜாரில் வந்து ஒயிட் கலர் பேஸ் இருக்கிற ஜார் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் சில சமயம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு இதில் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே வரல. அதே மாதிரி இதில் வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீல் வச்சு இதை தேய்க்கக்கூடாது. அந்த சாஃப்டான நம்ம க்ரீன் கலர் வச்சுருப்போம் இல்லையா ரப் பண்ணி தேய்க்கிறதுக்கு, அதுதான் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டீல் போட்டோம் அப்படின்னா வந்து இதுலேயும் நம்மளுக்கு ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இது நாலா பக்கமும் நல்லா வெந்துடும். நல்லா வந்து கனமான இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இந்த மூடி வந்து நல்லா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பேனுக்கு பதில் நம்ம இதே சைஸில் வேறு பேன் வச்சுருந்தோன்னா அந்த பேன்ஸ்க்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த சுக்கா ரெசிபி நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். லெமன் போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சிக்கனை வேக வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம இதில் பெப்பர் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா நம்மளோட பெப்பர் ஃப்ரை சிக்கன் தயாராகிடுச்சு பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி லன்ச்சில் நான் இது தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் இன்றைக்கி. ஸோ எப்போயுமே பிரியாணி எப்போயுமே குழம்பு சாப்பிட்றோமே, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை சிக்கன் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற நான் ரிவ்யூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்கி இருக்கிற பாத்திரத்தோட ரிவ்யூஸ் அப்புறம் இன்னும் பெரிய பெரிய பாத்திரங்களில் எப்படி பார்த்து வாங்கணும், அதே மாதிரி சாப்பாடு வடிக்கிறதுக்கு தேவையான என்ன மாதிரியான பாத்திரங்கள் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றியான ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். சாப்பாடு வடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு 2-3 பாத்திரங்கள் இருக்குது. நான் யூஸ்வலாக சாப்பாடு ப்ரெஷர் குக்கரில் செய்ய மாட்டேன், வடிச்சிருவேன். அப்படின்றதுனால வடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா எந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் வச்சு நம்ம வடிக்கணும், ஒரு 2 பேர் இல்லை 3 பேருக்கு எந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பாத்திரங்கள் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றியான வீடியோஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ லன்ச் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. கறி நல்லா வெந்துருச்சுல, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான ரொட்டீன் வீடியோஸ் அண்ட் vlogsக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.